Hey guys, நான் பிரியா and welcome back to you and I. முரத்தால புலிய விரட்டி அடிச்ச தமிழ் வீர பெண்களை பத்தி சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இங்க நிஜத்துல ஒரு புலிய கோடாரியால அடிச்சு சாச்ச ஒரு பழங்குடியின பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான மிசோரம், இந்த மிசோரத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் வசித்த ஒரு பெண்மணி லால் சாடிங்கி அப்படின்ற ஒரு 26 வயசு பெண்மணி. இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க டெய்லியுமே போய் விறகு வெட்டி கொண்டு வந்து அதில் தான் அவங்களோட லைவ்லிஹுட்டையே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போகும்போது எல்லாம் குரூப்பாக தானே போவாங்க. அதே மாதிரி இவங்களும் அவங்களோட சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் எப்போதுமே போய் விறகு வெட்டிட்டு வருவாங்க டெய்லியும். அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க விறகு வெட்ட போகிறப்போ போய் காஞ்ச விறகுகளாக பார்த்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த லால் சாடிங்கிக்கு ஒரு உருமல் சத்தம் கேட்டிருந்துருக்கு. உருமல் சத்தம் கேட்டோன்னே இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா எந்த அசைவும் இல்லை, எல்லாமே அப்படியே நார்மலாக இருக்கவும், சரி ஏதாவது காட்டு பண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க திரும்பி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த உருமல் சவுண்ட் இன்னும் அதிகமாக கேட்டிருந்துருக்கு. அதிகமாக கேட்டோடனே உங்களுக்கு ஒரு பயம், பதட்டம் திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு புதற்குள்ளேருந்து புலி வெளியில் வர்றதை இவங்க பார்த்துடுறாங்க. இவங்க அதை பார்த்தோன்னே பக்கத்தில் சுற்றி இருக்காங்களே, நிறைய பேர் சேர்ந்து தானே போய் விறகு வெட்ட போகிறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு அலர்ட் கொடுக்கலான்னு சொல்லி மெதுவாக புலி புலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்குமே அது அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அதுக்குள்ளேயே இந்த புலி ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான், இனி இந்த புலி ஒரு செகண்ட் போதும் அவங்க மேலே தாக்கி அவங்கள பாஞ்சு அவங்கள தாக்குறதுக்கு. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல. அப்படியே நிற்கிறாங்க. வாழ்வா சாவா, நம்ம அடுத்த நொடி உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு இதுலையே இருக்காங்க. அப்போ அவங்க கையில் இருந்தது இந்த விறகு வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போன கோடாரி மட்டும்தான். இப்போ நம்ம உயிர் வாழுவோமா சாவோமா அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் அவங்க அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அந்த கோடாரி தான் அவங்க கையில் அப்போதைக்கே இருக்கிற இதை வச்சு தானே நம்ம தாக்குவோம். அந்த கோடாரியை வச்சு ஓங்கி புலியோட தலையில் ஒரு வெட்டியிருக்காங்க. அந்த புலி அங்கேயே சாஞ்சு இறந்து போயிடுச்சு. அவங்க வெட்டின ஃபோர்ஸ் நல்லா ஃபோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த உயிர் பயம், உயிர் அந்த ஃபோர்ஸ் அவங்க கையில் புலியை ஒரே வெட்டில் சாச்சிருச்சு. இல்லைன்னா கூட அந்த புலி அவங்கள தாக்கியிருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஃபோர்ஸ் ஒரே வெட்டில் புலியை சாகடிச்சிருச்சு. அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க கூட போன எல்லாருமே புலிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. விறகு வெட்ட போன இடத்துல புலியை வெட்டி சாச்ச இந்த விஷயம் ஊரெல்லாம் அப்படியே காட்டு தீயாக பரவிச்சு. மக்கள் எல்லாருமே அதை பாராட்டி போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வீர பெண்மணி அப்படின்னு பாராட்டும் கொடுத்தாங்க. இவங்க வெட்டி சாய்ச்ச அந்த புலி மிசோரம் கேபிட்டல் சிட்டியான ஜசால் மியூசியத்தில் இன்னமுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால டூரிஸ்ட் நிறையா போகிறவங்கலாம் இப்போ கூட நம்ம மிசோரம் மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புலி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புலியை வெட்டி சாய்த்த லால் சாடிங்கியோட வயசு 72 இருக்குது. இவங்க அதை இன்சிடெண்ட் நடந்து 46 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அவங்க ரொம்ப நாளாக கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இப்போ இந்த மந்தில் தான் அவங்க இறந்து போனாங்க. புலியை அது இருக்கிற இடத்துக்கே போய் தன்னந்தனியாக ஒரே ஆளாக அந்த புலியை வெட்டி சாச்ச அந்த வீர பெண்மணி இப்போ தான் இறந்தாங்க இல்லையா இந்த மந்தில். ஸோ அந்த பெண்மணிக்கு மிசோரமே சேர்ந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கு அவங்களோட இறுதி சடங்குக்கு. ஒரு சாதாரண பழங்குடியின பெண் ஒரு புலியை வெட்டி சாச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறவரையும் டாடா பாய்.